போது கூட பல நெருக்கடிகள் அவருடைய ஒரே பெயரில் பல வேட்பாளர் 7-8க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் உள்ளிட்ட பல குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அதிமுகவை அவர் பின்னுக்கு தள்ளி அதற்கு முந்திடத்தை பிடித்தார். அதற்கான ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெற்றார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. அப்படி என்றால் ஓபிஎஸ்க்கு கணிசமான ஆதரவாளர் இருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பின்பற்றக்கூடிய தலைவர் தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பது அந்த தேர்தல் முடிவில் நமக்கு தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்பது மிக முக்கிய கேள்வியாக இருந்தது. தனி கட்சி தொடங்க போகிறாரா, அல்லது தாவேகாவோடு இணைய போகிறாரா, அல்லது திமுகவில் இணைய போகிறாரா, அல்லது தொடர்ந்து சட்ட போராட்டம் மேற்கொண்டு அதிமுகவில் இணைய வேண்டும் என்று தொடர்ந்து அவர் அழுத்தம் கொடுக்க போகிறாரா, அல்லது என்டிஏவில் இணைந்து அதிமுக இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி அமைத்து ஒரு கணிசமான இடங்களை பெற்று போட்டியிட போகிறாரா உள்ளிட்ட பல கேள்விகள், பல வாய்ப்புகள் அவருக்கு முன் இருந்தது. ஆனால் அதை அனைத்தையும் அவர் தவிர்த்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரோடு அவருடைய மகன் ரவீந்திரநாத் மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏ உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒருவர் மாற்றுக் கட்சி இணைவது என்பது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக